ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட மொபைலில் சாட் ஜிபிடி ஏஐ எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது, அதில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி எப்படி நம்ம ப்ராப்பராக சாட் பாக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்க போகிறோம். இந்த சாட் ஜிபிடி ஏஐ அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெனரல் ப்ரீ ட்ரெயின் ட்ரான்ஸ்ஃபர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சாட் ஜிபிடி. ஸோ இந்த சாட் ஜிபிடியில் எந்த ஒரு கொஸ்டினாக ரைஸ் பண்ணாலுமே ஓகே, நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த 5 செகண்ட்ஸ்க்குள்ளே அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிரும். அது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாட் ஜிபிடி ஏஐ பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால டிசைன் பண்ண ஒரு வெப்சைட் தான் பார்த்தீங்கன்னா இது. ஸோ நம்ம கேட்குற கொஸ்டின் ஒரு செகண்ட்ஸ்க்குள்ள அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் நமக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ எக்ஸாமுக்கு நீ எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலுமே ஓகே, அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணி அதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ இந்த சாட் ஜிபிடியை பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் ஏஐ சிஸ்டம் கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த இதில் நம்ம எப்படி நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி எப்படி நம்ம வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறதா டீல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து டெமோ வீடியோ பார்க்கலாம். அதனால் டெமோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு மேலே நம்ம என்டிடி ஃபேமிலி ஜாயின் பண்ணோம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்க, அப்படியே பார்த்துல பெல் ஐக்கன் பண்ணி ஆளுக்கு செட் பண்ணிக்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ உங்களோட மொபைலில் கூகுளில் குரோம் ப்ரௌசராக உங்களோட மொபைல் இருக்க உங்களோட மொபைலில் ப்ரௌசர் ஆர் குரோம் ப்ரௌசர் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வெப்சைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டை உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் சாட் ஜிபிடி ஆப்டிமைஸ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு இந்த மாதிரி இது வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதாவது டெஸ்க்டாப் மூடு பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ண உடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதாவது கீழே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாகவே உங்களுக்கு வந்து ட்ரை சாட் ஜிபிடி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வராதவங்க ஃபியூச்சரில் போயிட்டு சாட் ஜிபிடி அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் டேரெக்டாக வந்திருந்தாலே ஓகே, நீங்கள் வந்து சாட் ஜிபிடி அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இமெயில் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம், இல்லை கூகுள் அக்கௌண்ட் வச்சு கூட நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதாவது கூகுள் அக்கௌண்ட் கொடுக்காம ஜிமெயில் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டு கீழே கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ கண்டினியூ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் மூவ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லும். ஸோ இதில் நமக்கு வந்து இந்த வெப்சைட்கான பாஸ்வேர்டு நம்ம பார்த்தீங்கன்னா செட் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லோட் ஆகுது. ஸோ லோட் ஆகி முடிச்சுட்டு செக்கிங் சைட்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ரீலோட் ஆகி முடிச்ச உடனே வெரிஃபை யுவர் இமெயில் ஐடின்னு சொல்லிட்டு உங்களோட இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இதில் என்டர் பண்ண இமெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து இமெயில் வந்திருக்கும். ஸோ அந்த இமெயில் நீங்கள் வந்து செக் பண்ணி எனக்கு வந்து வெரிஃபைக்காக இமெயில் வந்திருக்கு. ஸோ வெரிஃபை இமெயில் ஐடின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூகுளில் வந்து லோட் ஆகி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்குள்ளேயே நமக்கு வந்து லோட் ஆகும். ஸோ லோட் ஆகி முடிச்சு செக்கிங் இஸ் சைட்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ கண்டினியூஸ் இஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் அண்ட் ஆர்கனைசேஷன் நேம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மூணுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்டர் பண்ண மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிட்டு கீழே கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோன் நம்பர் என்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டூ யூ ஹேவ் வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. வாட்ஸ்அப் இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுங்க. ஸோ வாட்ஸ்அப் இருந்தால் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்து கோடு வரும். அப்படி இல்லைனா எஸ்எம்எஸ் மூலிமா அந்த கோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதான். ஸோ அதாவது நீங்கள் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு கீழே வாட்ஸ்அப் இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுங்க, கொடுத்துட்டு சென்ட் கோட் வியா எஸ்எம்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு கோடு வந்திருக்கும். ஸோ அந்த கோடு இதில் நீங்கள் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்டர் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ என்டர் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா திரும்பவும் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு டன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ இதில் நம்ம வந்து எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் நமக்கு வந்து ஈஸியாக நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரிக்கெட்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரிக்கெட் பற்றி என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐ மூலிமா நமக்கு வந்து ஈஸியாக நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து டைப் ஆகுது. கிரிக்கெட் பற்றி என்ன, கிரிக்கெட் எப்படி விளையாடுறது, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு வந்து ஓப்பன் ஏஐ மூலிமா நமக்கு வந்து கிடச்சிரும். இது மட்டும் இல்லாமல் அதாவது உங்களுக்கு வந்து ஃபுட்டுக்கு ஏதாவது ஃபுட் ரெடி பண்ணுறதுக்கு ஏதாவது ரெசிபிஸ் பற்றி தெரில அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியாத ஒரு விஷயத்தை ஈஸியாக நமக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அமௌண்ட்டுமே பே பண்ணாமல் ஈஸியாக இந்த ஏஐ மூலிமா நமக்கு வந்து ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம வந்து அவுட்புட்டாக நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரியாமல் மறக்காமல் இந்த வெப்சைட் பற்றி எல்லாமே அவங்க வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ டெமோ வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த சாட் ஜிபிடி ஏஐ மூலிமா எப்படி நம்ம வந்து கொஸ்டின் கேட்டு நமக்கான ஆன்சர் எப்படி நம்ம வந்து வாங்குறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறோம். இது சூப்பரான ஒரு வெப்சைட் தான். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரியாமல் இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அன்லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.